பறவைகள் தற்கொலை செய்கிறது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, இந்தியாவில் அப்படி ஒரு கிராமம் இருக்கு. இந்தியாவில் அநேக பகுதிகளுக்கு உலகெங்கிலும் இருந்து கோடிக்கணக்கான பறவைகள் இடம்பெயர்ந்து வந்து சுகமான வெப்பநிலை அனுபவித்து இனப்பெருக்கம் செய்துவிட்டு போகுது. கிழக்கு இமயமலை பகுதியில் இதை அதிகமா காணலாம். ஆனா இந்தியால ஒரு கிராமத்துல மட்டும் பறவைகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு வேண்டியே வருதான். கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்குல்ல? ஆனா இது உண்மை. இத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அசாமில் உள்ள டீமா ஹஷாவா மாவட்டத்தில் ஜதிங்கா என்ற ஒரு சிறிய பழங்குடிய கிராமம் இருக்கு. இங்குதான் ஆண்டின் சில வாரங்களில் மட்டுமே வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பறவைகள் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொள்கிறதாம். ஏன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இங்கு பறவைகள் வருகிறது, ஏன் வினோதமா நடந்து கொள்ளுது, ஏன் தற்கொலை செய்து கொள்ளுது என்பதை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் மற்றும் பறவை வல்லுநர்கள் இன்று பலரும் ஆராய்ச்சி செய்துட்டே இருக்காங்க. ஆனா இதற்கான சரியான காரணம் இதுவரை தெரியவே இல்லை. அசாம் ஹப்லாங்கிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜதிங்கா ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கிராமமா இருக்கு. பறவைகளின் புலம்பெறும் பாதையில் அமைந்துள்ள ஜதிங்காவிற்கு செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான காலத்துல வரும் பறவைகள்லாம் தற்கொலை செய்து கொள்கின்றதாம். அதுவும் சொல்லி வச்சது போல இந்த மாதங்கள்ல மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நேரத்துலதான் பறவைகள் மடிகின்றது. உள்ளூர் மக்கள் இதற்கு அங்குள்ள தீய சக்தி தான் காரணம்னு நம்புறாங்க. ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான மாதங்களுக்கு இடையில் பறவையியல் வல்லுநர்கள் மற்றும் பறவை ஆர்வலர்கள் புலம்பெயர்ந்த பறவைகள் அவற்றின் மரணத்தை தூண்டும் நிகழ்வை காண ஜடிங்காவிற்கு வருகை தருகின்றன. இந்த நிகழ்வானது கிராமத்தின் குறிப்பிட்ட 1.5 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளதான் நிகழுது. அங்கே சுற்றி காடு, நதி, அதீத மூடுபனி இருப்பதால் மூடுபனியில் திசையறியாமல் வழிமறந்து கவனச்சிதறல் ஏற்பட்டு இறந்து விடுவதாக ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஒரு சிலர் இந்த குளிர் பனி, நதி வெள்ளம் காரணமா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து விடுவதாக தெரிவிக்கிறாங்க. உள்ளூர்வாசிகள் மலை உச்சியில் அதிக சக்தி வாய்ந்த விளக்குகள் எரிகின்றன. இது இரவில் பறக்கும் பறவைகளை ஈர்க்குது. ஒளியை நோக்கி செல்லும் பறவைகள் இடையில் இருக்கும் மூங்கில் கம்புகளுடன் மோதி இருப்பதாக சொல்றாங்க. அதில் நீண்ட தூரம் பயணித்து வரும் பறவைகள் இதில் சிக்குவதில்லையா? அருகாமையிலிருந்து வரும் பறவைகளே இப்படி விளக்கு வெளிச்சத்தில் அடிபட்டு இறந்து விடுகிறதா? இதை குறித்து பறவையாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர்கள் உள்ளூர் மக்கள் கல்வி கற்பித்து கணிசமான வெற்றியை பெற்றுள்ளனர். இதனால் சில மரணங்கள் குறைந்தாலும் இன்று அந்த தற்கொலை நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறதாம். ஆனா உலகத்தின் இப்படி பறவைகள் தற்கொலை நடக்கும் இடம் இது மட்டும் இல்ல, பிலிப்பைன்ஸ், மலேசியா நாடுகளில் நிகழ்ந்தது. ஜதிங்கா பறவை ஆர்வலர்களுக்கு சிறந்த இடமே சொல்லலாம். பல தேசங்களில் இருந்து புலம்பெயர் பறவைகள் இங்கே காணலாம். ஜதிங்காவில் பறவைகள் கண்காணிப்பு மையம் இருக்கு. இங்கு உள்ள மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் முன்பதிவு செய்து கொண்டு இங்கு தங்கலாம். ஒரு நாள் சுற்றுலா செல்ல சிறந்த இடமாக திகழும் அசாமின் முக்கிய நகரமான கவுகாத்தியாலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த இடம். இதுக்கு வாடகை வண்டி மூலம் இந்த கிராமத்தை அடைய முடியும். மனிதர்கள் தான் தற்கொலை செய்து கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க பறவைகளும் தற்கொலை செய்து கொள்வது. இயற்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வியப்பூற்ற வகையில இருக்கு, கேட்கவும் கஷ்டமாவும் இருக்கும். அது போன்ற விஷயங்கள் இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நொடிக்கு நடந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.